நம்ம சேனல் தி நர்ஸ் பாண்ட் டு சர்வ்ங்கிற சேனல் ஆல் இந்தியா லெவல்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர நர்சிங் ஆபீசர் அண்ட் பாராமெடிக்கல் ஆபீசர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்கான வேகன்சி பொசிஷனை ரெகுலரா அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இதை தவிர நர்சிங் ஆபீசர் எக்ஸாம்க்கு என்ன புக்ஸ் படிக்கணும், எப்படி படிக்கணும், பாராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ்க்கு எப்படி படிக்கணும், என்னென்ன புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற கைடன்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்மளோட வீடியோவை ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. என்னைக்கா இருந்தாலும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஈஸியா நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். பர்சனலா என்கிட்ட பேசணும், என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெல் பட்டன் பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கு, அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு நமக்கு மெயில் பண்ணுங்க, நம்ம பேசுவோம். சோ தட் நீங்க எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ண முடியும். நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பேன். சோ நம்மளோட வீடியோல நர்சிங் ஆபீசருக்கு தேவையான கிட்டத்தட்ட 150 ஓல்டு கொஸ்டின் பேப்பருக்கான ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீயோட போட்டிருக்கோம். இதை தவிர ஒரு 80 வீடியோ கோல்டன் பாயிண்ட்ஸ் போட்டிருக்கோம். அந்த கோல்டன் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், எதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுமோ, எதெல்லாம் டிபிக்கல் பாயிண்ட்ஸோ அதெல்லாம் நான் எடுத்து கோல்டன் பாயிண்ட்ஸா போட்டிருக்கேன். இதை தவிர ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் எல்லாத்தையும் நம்ம இப்ப லெசனா எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடியோ லெசனாவே எடுத்து வீடியோவா எடுத்து போட்டிருக்கேன். அதை போய் பாருங்க. இப்போ நம்ம பாக்குறது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தியரி. இதுல சிக்மண்ட் ஃப்ரூடோட சைக்கோ அனலைசிஸ் தியரி, தென் சைக்கோசெக்சுவல் தியரி, தென் மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட், இதெல்லாம் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா எரிக்சனோட சைக்கோசோசியல் தியரி. இதுல ஸ்டேஜஸ் ஆஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். சோ இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு, இத எரிக்சன் எப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான். சோ இன் ஜெனரல் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல, அதாவது சைக்கோசோசியல் தியரி இன் ஸ்டேஜஸ் ஆஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இந்த ஹெட்டிங்லயே உங்களுக்கு அதோட டீடைல் வந்துருது. என்னன்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல சோசியல் ஃபேக்டர், என்வரான்மெண்ட் ஃபேக்டர் எப்படி இன்வால்வ் ஆகுது அப்படிங்கறதுதான் இந்த தியரியில அவர் சொல்லியிருக்காரு. இத ஒரு 8 ஸ்டேஜஸா அவர் பிரிச்சிருக்காரு. மனிதன் பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இந்த சோசியல் என்வரான்மெண்ட் ஒரு கான்ஃபிளிக்டையோ, ஒரு கிரைசிஸையோ, ஒரு பிரஷரையோ அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். அந்த கிரைசிஸ், கான்ஃபிளிக்ட், பிரஷர் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அத மனிதன் எப்படி அப்ரோச் பண்றான், இன்கேஸ் அதை டேக்கிள் பண்ணிட்டானா ஓகே, இன்கேஸ் டேக்கிள் பண்ணல அப்படின்னா அது நெகட்டிவ்ல போகும். டேக்கிள் பண்ணிட்டான் அப்படின்னா பாசிட்டிவ் மைண்ட்லயும், டேக்கிள் பண்ணல அப்படின்னா அது நெகட்டிவ் மைண்ட்லயும் போகும். சோ அது என்ன டீடைல் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் என்ன ஏஜ் குரூப், சோ ஆக்சுவலி அதுல என்னென்ன கான்ஃபிளிக்ட் உருவாகும், சோ அதோட பர்பஸ் என்ன, அந்த கான்ஃபிளிக்ட் உருவாகிறதுக்கான பர்பஸ் என்ன, சோ ஈவன் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல உங்களுக்கு என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறது இதுல ஓவராலா நான் சொல்லிடுவேன். சோ இதை நீங்க ஓவராலா படிச்சீங்க அப்படின்னா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்துரும். இது மறக்காம இருக்கும். சோ இந்த தியரி உங்களுக்கு எப்போதுமே மறந்து போயிடும். இதுக்கு அடுத்தது நம்ம இன்னொரு இம்பார்ட்டன்டான டாபிக் பார்க்க போறோம், மென்டல் மெக்கானிசம். சோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இதுல இருந்து ரிப்பீட்டடா சைக்காலஜி எடுக்கும்போது, சைக்காட்ரி எடுக்கும்போது ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ அதனால இதை ரொம்ப கேர்ஃபுல்லா பாடுங்க. ரொம்ப டீடைலா நான் எடுத்திருக்கேன் இந்த தியரி எல்லாத்தையும். ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். எரிக்சனோட சைக்கோசோசியல் தியரி, ஸ்டேஜஸ் ஆஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். சோ இதுக்கு முன்னாடி நீங்க இந்த இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ல கேட்கறது. என்னன்னா நான் எப்படி படிச்சேன் அப்படின்னா TAI ஞாபகம் வச்சுக்கோங்க, TAI IIIGE இப்படிதான் நான் படிச்சேன். ரொம்ப சிம்பிளா. சோ அதுக்கு பெரிய ஆட்டோ, காரு, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் வச்சிருப்பாங்க. நான் இப்படிதான் படிச்சேன். TAI IIIGE இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஏஜ் குரூப் நம்ம ஆல்ரெடி growth and developmentல பீடியாட்ரிக்ல எப்படி படிச்சோமோ அதேதான் ஏஜ் குரூப் வரப்போகுது. சோ இந்த எக்ஸாம்பிளை வச்சு நீங்க சைக்கோசோசியல் டெவலப்மெண்ட் அந்த ஏஜ்ல என்ன உருவாகும் அப்படிங்கறத ஈஸியா எழுதிடலாம். சோ growth ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான். இதோட பர்பஸ் என்ன, சோ இதனால இந்த கான்ஃபிளிக்ட்னால வர மீனிங் என்ன, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது இது. சோ அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பாத்தீங்கன்னா 0 to 18 months. இதுதான் ஏஜ் குரூப், ஃபர்ஸ்ட் ஏஜ் குரூப். இந்த ஏஜ் குரூப்ல ஒரு பேபி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு செக்ஸ் டிரைவ் அப்படி இல்ல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹங்கர் டிரைவ், இந்த மாதிரி என்ன டிரைவ்ஸ் ஏற்படுதோ, அவங்க ஒரு பசிக்குது இல்ல அவங்களுக்கு என்ன நீட்ஸ் தேவையோ அந்த நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சைக்காலஜிக்கல் சைக்கோசோசியல் டெவலப்மெண்ட் உருவாகும். என்னன்னா ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட். சோ அந்த என்னன்னா டிரைவ்ஸ் ஆர் நீட்ஸ் ஆர் மெட். சோ அவங்களோட டிரைவ்ஸையும் அவங்களோட நீட்ஸும் அவங்க மீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லி அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. பேரண்ட்ஸ்ல இருந்தோ, என்வரான்மெண்ட்ல இருந்தோ, இல்ல அவங்களோட
ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்தோ அந்த பேபிக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் உருவாகும். இன் கேஸ் கிடைக்கல அப்படின்னா மிஸ்ட்ரஸ்ட், அதாவது ஒண்ணு நம்பிக்கை உருவாகும், அப்படி இல்லைன்னா அவை நம்பிக்கை உருவாகும். சோ இது வந்து இன்ஃபேண்ட் அப்படின்னு சொல்றோம். 0 to 18 months இன்ஃபேண்ட் சொல்றோம். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனால ஒரு ஹோப் வந்து அந்த பேபிக்கு வந்து உருவாகும். இதுதான் இதுக்கு வந்து எக்ஸாக்டா மீனிங். சோ பேபி வந்து நீட்ஸ் மெட் பண்ணிருச்சு அப்படின்னா ஹோப் உருவாகும். சோ அதான் ட்ரஸ்ட். இன் கேஸ் மெட் பண்ணல அப்படின்னா அது வந்து மிஸ்ட்ரஸ்ட் ஆகும். சோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் 18 monthsல இருந்து 3 years ஆஸ் யூசுவல் நம்ம வந்து சொல்றதா இதை வந்து டாட்லர்னு சொல்லுவோம். இதுல வந்து உங்களுக்கு என்ன உருவாகும்னு பாத்தீங்கன்னா அட்டானமி வெர்சஸ் ஷேம் அண்ட் டவுட். சோ ஒண்ணு வந்து இந்த வயசுல குழந்தைங்க அதுவாவே ஒண்ணா வந்து பத்தி செய்யறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ இது வந்து தன்னிச்சையா அவங்க வந்து செயல்படுறதுக்கு என்னால இது முடியும், நானே பாத்ரூம் போயிட்டு வந்துருவேன், அந்த மாதிரி டாய்லெட் ட்ரைனிங் இந்த மாதிரி இதெல்லாம் நானே பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தன்னிச்சையா செயல்படுறது, அதுதான் அட்டானமி அப்படிங்கிறது, தன்னிச்சையா செயல்படுறது. வெர்சஸ் ஷேம் அண்ட் டவுட், இன் கேஸ் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்தது, போக முடியல அப்படின்னு அது வரப்போ அது வந்து கான்ஃபிளிக்டா மாறி குழந்தை வந்து ஒரு மாதிரி டவுட்லயே இல்லைன்னா வெக்கப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம எதுக்கு படிக்கணும்? நர்ஸா நம்ம வந்து இதெல்லாம் எதுக்கு படிக்கணும் அப்படின்னா அவங்களோட சைக்கோசோசியல் டெவலப்மெண்ட் தெரிஞ்சாதான் இது வந்து நார்மல், இது வந்து அப்நார்மல், இது அப்நார்மலா இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன தேவைகளோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து ரியாக்ட் பண்ண முடியும், அவங்களுக்கு தகுந்தாப்புல கேர் கொடுக்க முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த சைக்காலஜி சோசியல் டெவலப்மெண்ட் வந்து அந்த ஏஜ் குரூப்ல என்ன உருவாகும் அப்படிங்கறத படிக்கிறோம், ஆக்சுவலி என்ன நடக்கும் அப்படிங்கறத படிக்கிறோம். சோ டாட்லர்ல இதோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னா அதோட விருப்பம் அப்படிங்கறத அதோட மீனிங் வில் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சைல்டு டெவலப்ஸ் ஃபர்ஸ்ட் சென்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். சோ இண்டிபெண்டன்டா செயல்படுறதுக்கு அந்த சைல்டு வந்து லேர்ன் பண்ணிக்கும். சோ அதுதான் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 to 6 years. சோ யூசுவலா நம்ம சொல்றதுதான் ப்ரீ ஸ்கூலர். சோ 6 yearsக்கு முன்னாடி ப்ரீ ஸ்கூலர், ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ ஸ்கூலர்னு சொல்லுவோம். இங்க வந்து சைக்கோசோசியல் டெவலப்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட். ஒண்ணு ஒவ்வொரு வேலையா அதை போய் எடுக்கும், இதை போய் எடுக்கும், அதை செய்யும், இதை செய்யும். சோ ஒவ்வொரு வேலையா செய்யறதுக்கு இனிஷியேட் பண்ணும். இன்கேஸ் அது வந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னா ஓகே, இன்கேஸ் சக்சஸ் ஆகல அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கில்ட்டா ஃபீல் பண்ணும். சோ அதுதான் இங்க வந்து சொல்லியிருக்கோம். என்னன்னா லேர்ன்ஸ் எபிலிட்டி டு ட்ரை நியூ திங்ஸ், ஹேண்டில் ஃபெயிலியர். சோ அந்த டைம்ல வந்து அது வந்து ஹேண்டில் ஃபெயிலியர், இன்கேஸ் அது சக்சஸ் ஆகல அப்படின்னா இந்த 3 to 6 years தான் ஃபெயிலியர்னா என்ன அப்படிங்கறத அது வந்து லேர்ன் பண்ணிக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஃபெயிலியர்னா என்ன அப்படிங்கறத லேர்ன் பண்ணிக்கிறது இந்த 3 to 6 yearsல ப்ரீ ஸ்கூலர் டைம்ல. அடுத்தது 4th 6 to 12 years. இது வந்து ஸ்கூல் ஏஜ் சில்ட்ரன். சோ ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன். இதுல வந்து உங்களுக்கு என்ன உருவாகும்னா இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. சோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேர்னிங் ஹவு டு நியூ திங், புதுசா எப்படி வந்து ஒரு வேலையை செய்யறது, அதுல எப்படி சக்சஸ் ஆறது அப்படிங்கறது வந்து இங்க வந்து ஒரு பேபி வந்து லேர்ன் பண்ணிக்கும். இன்கேஸ் சக்சஸ் ஆச்சுன்னா ஓகே, இன்கேஸ் சக்சஸ் ஆகல அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அதுதான் இங்க வந்து சொல்லியிருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி. சோ ஒன்னு இண்டஸ்ட்ரி அப்படின்னா கடின உழைப்பு. சோ அதை நம்ம வந்து சொல்ல மாட்டோம். ஒன்னு கடின உழைப்ப போடும் ஒன்னொன்னையும் பண்றதுக்கு, சோ சக்சஸ் ஆகிறதுக்கு. இன்கேஸ் இல்ல அப்படின்னா இன்ஃபீரியாரிட்டி அந்த காம்ப்ளெக்ஸ்ல குறைய சான்சஸ் இருக்கு. 5 12 to 19 years. சோ இது வந்து டீனேஜ் அப்படின்னு யூசுவலா நம்ம வந்து சொல்றோம். இதுல வந்து நம்ம வந்து நம்மளோட மெடிக்கல் சயின்ஸ்ல அடலசன்ட் பீரியட். இங்க வந்து இங்க வந்து ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூசன். ஒன்னு தன்னை பத்தி அவங்க வந்து நம்ம இதுதான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட் வர்றதுக்கு நம்ம யாரு, நம்ம என்ன பண்ண போறோம், சோ நம்ம என்னவா ஆக போறோம், அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அதான் ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன். நம்மளோட ரோல் என்ன அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். இது அடலசன்ட் பீரியட்ல. ஃபிடாலிட்டி அப்படிங்கிறது தான் இங்க இதோட மீனிங். டிட்டர்மைன் த ஓன் சென்ஸ் ஆஃப் த சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த். நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்ம வந்து என்ன ஆக போறோம் அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்றதா இதோட ஈவென்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6th 20 to 40 years. இது வந்து பாத்தீங்கன்னா இயர்லி அடல்ட்ஹுட் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து இன்டிமசி வெர்சஸ் ஐசோலேஷன். சோ இன்டிமசி அப்படின்னா என்னன்னா ஒண்ணு வந்து எல்லாத்தோட இணக்கமா இருக்கிறது தான் இன்டிமசின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தோட சேர்ந்து சார்ந்து வாழ்றது தான் இன்டிமசின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு அப்படி இருப்பாங்க, அப்படி இல்ல அப்படின்னா ஐசோலேஷன். சோ அப்படியே ஐசோலேட் ஆயிடுவாங்க, அப்படியே தனிமைப்பட்ட மாதிரி ஆயிடுவாங்க. சோ இந்த மாதிரி ஸ்டேஜ். சோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப இன்கேஸ் ஐசோலேட் ஆனாங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுமோ அது மாதிரி பண்ணுவோம். அஸ் நர்ஸ் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இயர்லி சைல்ட்ஹுட். இதோட மீனிங் ஆக்சுவலி பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா லவ்.
then forming a love meaningful relationship. So இதுல வந்து ஆக்சுவலி என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களோட ஆப்போசிட் செக்ஸோட நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. சோ லவ் இதெல்லாம் வந்து இதுல உருவாகிறது வந்து இந்த ஸ்டேஜ்ல தான் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்கு இதுல வந்து பழகுவாங்க. அடுத்து வந்து 40 to 65 இயர்ஸ். ஒன்னு வந்து மிடில் அடல்ட்ஹுட்னு சொல்றோம். இதோட மீனிங் ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தா கேர். சோ தென் வந்து ஜெனரிவிட்டி வித் ஸ்டாக்னேஷன். ஒன்னு இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொடெக்ஷன். சோ அவங்க வந்து ப்ரொடக்டிவிட்டியா இருப்பாங்க. சோ ஏதாவது பண்ற மாதிரி ஏதாவது ப்ரொடக்ஷன் பண்ற மாதிரி அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னா ஸ்டாக்னேஷன், அப்படியே ஸ்டாக்னேட் ஆகி ஒரே இடத்துலயே முன்னேறாம இருக்கிறது. ஒண்ணு முன்னேறி போறது, அப்படியே இல்லைன்னா ஸ்டாக்னேட் ஆயிடுறது. சோ இதுதான் இதுல மீனிங். தென் பீயிங் கிரியேட்டிவ். சோ கிரியேட்டிவா இருப்பாங்க, ஏதாவது பண்றதுல ஒரு கிரியேட்டிவா இருப்பாங்க, ப்ரொடக்டிவிட்டியா இருப்பாங்க. இன்னொரு என்னன்னா அடுத்தவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைட் பண்றது இந்த ஏஜ் குரூப்ல தான். சோ இதெல்லாம் சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட். அடுத்தது 8 65 இயர்ஸ்ல இருந்து அப் டு டெத் வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈகோ இன்டெகிரிட்டி வெர்சஸ் டெஸ்பயர். ஒன்னு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்டோட அவங்க வந்து இருக்கிறது, அப்படி இல்லைன்னா அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லாம இருக்கிறது தான் வந்து ஈகோ இன்டெகிரிட்டி வெர்சஸ் டெஸ்பயர் அப்படின்னு சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா லேட் அடல்ட்ஹுட். இதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா விஸ்டம். இதுல வந்து அக்செப்டிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு ஃபுல்ஃபில்மெண்டோட இருப்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னா நம்ம என்னத்த பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மீனிங்கோட இருக்கிறது தான் வந்து டெஸ்பயர் அப்படின்னு சொல்லுவோம். ஈகோ இன்டெகிரிட்டினா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்றது, அவங்களோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கம்ப்ளீட் பண்றது தான் நம்ம வந்து ஈகோ இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்றோம். அதர்வைஸ் இதை வந்து டெஸ்பயர்ல போவாங்க. சோ இந்த மீனிங் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியல அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம வந்து உங்களுக்கு டீடைலா சொல்லுவோம். அடுத்தடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். அடுத்த வீடியோ நம்மளுக்கு மென்டல் மெக்கானிசம் வருது. இதுல எக்ஸாம் ஓரியன்டா என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் குரூப்பை கொடுத்து அந்த ஏஜ் குரூப்ல என்ன சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. இது ரெண்டுல இருந்தா பெரும்பாலும் கேட்பாங்க. ஒன்னு ஏஜ் குரூப் கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா இந்த கிரௌத்தோட அந்த நேம கொடுத்துட்டு இன்ஃபேண்ட் அப்படின்னு கொடுத்து டாட்லர்னு கொடுத்து சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட் என்னன்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஏஜ் குரூப்பை கொடுத்து சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட் என்னன்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. பெரும்பாலும் இந்த 3 காலம்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரும். சோ இந்த இதை எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறது அப்படிங்கறத நான் மேல எழுதி வச்சிருக்கேன். சோ ட்ரஸ்ட் விசஸ் மிஸ்ட்ரஸ்ட். சோ இதை ஒரு திருப்பு வாட்ச் விட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ட்ரஸ்ட் விசஸ் mistrust, autonomy versus shame and doubt, initiative versus guilt, industry versus inferiority, identity versus role confusion, intimacy versus isolation, generivity versus stagnation, ego integrity versus despair. சோ இதுல அவங்க ஆன்சர்ஸ் கொடுக்கும்போது 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது அவங்க சேர்த்து தான் கொடுப்பாங்க. அதனால ரெண்டாவது உள்ளதை படிக்கணும்னு அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுங்கிறது கட்டாயம். சோ இததான் நம்ம மேல எழுதிருக்கோம். ட்ரஸ்டுக்கு ஃபர்ஸ்ட் டிஏ எழுதிருக்கோம், அட்டானமிக்கு ஏ எழுதிருக்கோம், தென் இனிஷியேட்டிவ்க்கு ஐ எழுதிருக்கோம், இன்டிமசிக்கு ஐ எழுதிருக்கோம், ஐடென்டிட்டி இன்டிமசி தென் இனிஷியேட்டிவ் இது எல்லாத்துக்கும் ஐ எடுத்திருக்கோம், ஜெனரிவிட்டிக்கு ஜி எடுத்திருக்கோம், ஈகோ இன்டெகிரிட்டிக்கு இ எடுத்திருக்கோம். இதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் நம்ம எடுத்திருக்கிறதுனால இதை ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. சோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து டி வரும், தென் ட்ரஸ்ட், இது வந்து அட்டானமி, தென் இனிஷியேட்டிவ், இண்டஸ்ட்ரி, then identity, then intimacy, generivity, ego integrity. So இது வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இதை வந்து அட்டெண்ட் பண்ணிடலாம், ஈஸியா மார்க் எடுத்துடலாம். Wish you all the best. Thank you.